7ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏ போர்டில் 8 தான் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கெஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட இந்த 1881 வந்துச்சுன்னா ஏபியில் இருக்கிற நம்பர் அப்படியே ஏபியில் அதுக்கு முன்னாடி 4 நம்பர் திரும்பி வருது அப்படின்னு நம்பர் எடுத்தோம். அதே மாதிரி கரெக்டாக வந்துச்சு. ஆனால் பிசியில் 64ன்ற நம்பர் எடுத்தோம். அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 69 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா கவனமாக பாருங்கள். இதை நம்ம ஏற்கனவே 2 நாளாக பார்த்துட்டு தான் வரோம். 82க்கு 23, 20க்கு 07. ஸோ இந்த 2க்கு இங்கே 2 வந்த மாதிரியே 8க்கு 8 தான் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் நாம் சொன்னோம். அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலையுமே வாட்ச் பண்ணிங்க. இந்த மாதிரியுமே ஒரு கேம் இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 18க்கு 81, 21க்கு 12 அப்படின்ற நம்பரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த 82க்கு 23 வந்துச்சு. ஓகேவா? இந்த 82க்கு 23, அதே மாதிரி 20க்கு 07 வந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா அங்கே வந்து 82 வந்துச்சு, அப்புறம் 20 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இங்கே என்னென்னா 81க்கு மேலே இருக்கிற 68 அப்படியே கீழே 86 வந்துச்சு. அதாவது இந்த மெத்தடில். ஓகேவா? இந்த மெத்தடில் இப்போ நமக்கு அதை திருப்பணும்னு வைங்களேன். திருப்பினா ஏ போர்டில் 6 அப்படின்ற நம்பர் வரணும், பி போர்டில் 3 அப்படின்ற நம்பர் வரணும். புரியுதா பார்த்துங்க இந்த கேமு. ஏற்கனவே 2 வீடியோவில் இதை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நமக்கு ஏபி 63 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? ஏபி 63. சி போர்டு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. கரெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா காலையில் வீடியோ போடும்போதே ஏ போர்டு 8 வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஒன்று 8 வரும்போது அந்த 86 ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் தான் வந்து இன்னொரு மெத்தடில் போவோன்னு சொல்லிட்டு 962 கொடுத்துருந்தேன். அப்போவுமே வந்து பி போர்டு 6 தான் 962ன்னும், அதுலேயுமே வந்து 96 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி நாம் எடுத்து கிட்டத்தட்ட நம்ம வின்னிங்கு நெருங்கிட்டோம். ஸோ இருந்தாலுமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. யாராவது 96, 69 அப்படி இல்லை 86, 68 அப்படின்ற நம்பரு வின்னிங் எடுத்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் ஏபியில் 86 போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். சரி பாருங்கள், நாளைக்கு ஏபியில் 63ன்ற நம்பரு மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா வந்தாலும் சரி வரலனாலும் ப்ளே பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். வரலனாலுமே பரவாயில்ல, வரும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாமே. ஓகேவா? எல்லாமே கெஸ்ஸிங் தான். வந்தாலும் வரலனாலும் நம்பிக்கையாக நீங்கள் 63 அப்படின்ற நம்பரை தயவு செஞ்சு ப்ளே பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். ஓகேவா? நானுமே இன்றைக்கி ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா பிசி 82 அன்றைக்கி எடுத்திருந்தேன். ஏபி 1991 எடுத்திருந்தேன். ஸோ நிறையா ஐடியா இருந்தது. இருந்தாலுமே நான் டிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல. பார்த்து, ஏன்னா நிறையா லாஸ் ஆகும். பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏபி 63 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கேம் வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக வரும்போது ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி கேமெல்லாம் தைரியமாக ப்ளே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் லாஸ் ஆனாலும் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு 5 டிக்கெட்டாவது, கம்மினாலும் ஒரு 5ஆவது ஏபி 63 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?